ஹாய் மோஜு அஜு. பண்டு நீ வந்திருக்கியா? ஆமாம் மோஜு, எனக்கும் லீவ் விட்டுட்டாங்க. உங்கள் 2 பேருக்குமே லீவ் அன்னைக்கு? ஆமாம் எனக்கும் லீவு, அதனால தான் நான் மோஜு பார்க்க போனேன். அப்படி நீ வந்திருக்க. ஐயா ஜாலி, இப்போ எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருக்கோம். நம்ம என்ன விளையாடலாமா? ஆமாம் நாமெல்லாம் விளையாடியே ரொம்ப நாள் ஆகுது. எப்போ நம்ம விளையாடலாம்? பண்டு நீ தானே எப்பயுமே கதை சொல்லுவேன், நீயே எங்களுக்கு ஒரு கதை சொல்லு. இல்லைன்னா நம்ம எங்கன்னா பார்க் போகலாமா? பார்க்கலாம். அம்மா கூட்டிகிட்டு தான் நான் போவேன். நம்ம இங்கேயே விளையாடலாம், வீட்டுக்கு முன்னாடி விளையாடலாம். ஐயோ நம்ம கார்டன் பாரு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு இப்போ. ஆமாம் இப்போ எல்லாமே ட்ரீஸ் எல்லாம் க்ரீனாக இருக்குது. ஃபுல்லாக கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸாக இருக்குது. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? ஒரு சவுண்டு வருது பாருங்களேன். என்ன சவுண்ட் பண்ணிட்டு? எனக்கு எதுவும் சவுண்ட் கேட்கலையே. ஃபுல்லாக இங்கே யாருமே இல்லை, நம்மளே விளையாடிட்டு இருக்கோம் கார்டனில். உனக்கு எதனா கேட்குதா? பண்ணிட்டு ஏதோ சவுண்டு கேட்குது சொல்கிறோம். தெரியலையே, மேலே தான் ஏரோப்ளைன் பறக்குது. ஏரோப்ளைன் சவுண்டு தான் இருக்கு. காக்கா சவுண்டு கேட்குது, அவ்வளோதான். என் பின்னாடியே வாங்க, இது ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் காட்டுறேன் வாங்க, என்ன சவுண்டுன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. பண்ணிட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு தெரியலையே, என்ன சவுண்டோ? அந்த சவுண்டு திருப்பி எனக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சா? இந்த பண்ணிட்டு தான் உஷு உஷு சொல்கிறோம். ஸ்னேக்கா விண்டு சவுண்டானே தெரியலையே மோஜு. என்னப்பா இது கார்டன் பேக் சைடுன்னு சொன்னா, இங்க இவ்வளவு பேர் ஃபாரஸ்ட்குள்ள வந்த மாதிரி பிக் பிக் ட்ரீஸா இருக்கு. வா மோஜு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சூப்பர், கரெக்டாக நம்ம வந்துட்டோம். இந்த வழிபாதையிலே நம்ம போனால் நம்ம என்னென்ன இருக்குன்னு இங்கே நம்ம பார்க்கலாம். அப்படியா சொல்றீங்க? அங்க பாருங்க, ட்ரீ ஹவுஸ் இருக்கு. அப்படி பார்த்ததே இல்லையே. ட்ரீ ஹவுஸ்லாம் கட்டியிருக்காங்க. அங்கே யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் நம்ம இந்த பாதையிலே போயிட்டு இதே பாதையிலே நம்ம வந்துடணும். இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். இந்த ஃபாரஸ்டோட ட்ராக்கை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அங்க பாத்தீங்களா ஸ்குரில்ஸ்? மோஜு அஜு, நான் சொன்னேன்ல எனக்கு ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு இந்த பேக் சைட் ஆஃப் கார்டனில். இந்த ஸ்குரில்ஸ் தான் இங்கே வாழுது. பண்ணிட்டு நீ சொன்ன பட்டன்னு ஸ்குரில் ப்ளூ கலர்லலாம் இருக்கு. எனக்கு தெரியும். இந்த ஸ்குரில்ஸ் தான் அப்பப்போ என் வீட்டுக்கிட்டேயும் வரும். நம்ம கார்டன் கோகனட் ட்ரீயாண்ட நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். வரும், எதனா சாப்பிட எடுத்துட்டு திருப்பி இங்கே வந்துடும். மேபி அந்த ட்ரீ ஹவுஸ் எல்லாம் இதுதான் கட்டியிருக்கோம். ஐயோ பண்ணிட்டு எவ்வளோ அழகா இருக்கு. அதெல்லாம் எங்கே போகுது, போய் பார்க்கலாமா? இருங்கப்பா, நான் அந்த சைடு வரேன். இது என்ன நோக்கியே வருது, அப்புறம் என் மேலேயே குதிச்சிட போகுது. அங்கே பாருங்க, அங்கே ஒரு பேர்டு பறந்து வருது. மோஜு பாரு, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வருது. பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கிட்ட வரோம்ல, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நெஸ்ட்டில் தங்கிடும். ஐயோ சூப்பராக இருக்கு, பார்க்கவே அழகா இருக்குல்ல? ஆமாம் இருங்க, நான் அந்த சைடு வரேன். அந்த சைடு தண்ணி ஓடுற சவுண்டெல்லாம் கேட்குது. தண்ணி ஓடுதான் நான் பார்க்கணும். நோ அங்கெல்லாம் தண்ணி ஓடுதுன்னு நம்மலாம் போகக்கூடாது. இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம். ஐயா அங்கே பார்த்தீங்களா, ஒரு ஃப்ராக் இருக்கு. ஆமாம்ப்பா, இவ்வளோ பெரிய ஃப்ராகா நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு பேர் தான் ஃபாரஸ்ட் ஃப்ராக். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே எல்லாரும் அமைதியாக இருங்க. அது எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். இங்கே எவ்வளோ சவுண்டாக கத்துது. வாங்க நம்ம போகலாம். மோஜு அஜு, பார்த்தீங்களா எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு? ஐயா எவ்வளோ க்ரீனாக இருக்கு. நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஃபார்முக்கு வந்துட்டோமா? ஆமாம் இது எல்லாமே பண்டுவோட ஃபார்மு. எல்லாமே கேரட்டு அந்த மாதிரி எல்லாமே விளை வச்சிருக்காங்க. ஐயா பார்க்கவே க்ரீனாக சூப்பராக இருக்கு. நம்ம உள்ளே போகலாமா பண்டு? இல்லை இதெல்லாம் எங்கள் தோட்டக்கார அங்கிள் தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்மளாம் உள்ளே போகக்கூடாது. இப்போ எல்லாம் விளைச்சல் பண்ணுறப்ப நம்ம போகலாம். சரி வாங்க நம்ம கார்டனுக்கே போகலாம். கார்டனில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன பண்ணிட்டு? என்ன முக்கியமான விஷயம் சொல்கிறேன்? நீ நம்ம கார்டனுக்கே வந்துட்டோம். சொல்கிறேன் முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு புதையல் இருக்குது, கிறிஸ்டல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கிறிஸ்டல் வந்து இங்கே தான் ஏதோ ஒரு குட்டி பாக்ஸில் மண்ணில் புதைச்சி வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரீ கிட்ட தான் அது இருக்கும். ஏன்னா நான் நிறைய வாட்டி அங்கே தான் பார்த்துருக்கேன். ஏதோ ஷைனிங்காகவே இருக்கும். அப்படியா? நானும் அது பார்த்ததே இல்லையே. எனக்கும் தெரியாதுப்பா, நானே இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். நம்ம வேணா இந்த இடத்துல தேடலாம். இங்கே தான் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, மோஸ்ட்லி இங்கே தான் எதனா இருக்கும். ஐயோ நாம என்ன கிறிஸ்டலை தேடலான்னு பார்த்தா இங்கே இவ்வளோ பெரிய
ஏன்டா நானே பார்த்தது இல்லையே, வாங்க போயிடலாம். ஆனால் இருங்க அந்த சாமி எறும்பு தான் ஒன்றும் பண்ணாது. நாமளே அதுக்கிட்ட கேட்கலாம் எங்கே இருக்குன்ட்டு. எறும்பு பூச்சி, நீங்கள் எங்கள் கிறிஸ்டல் எதனா பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்க சொன்னாங்க. ஓ எனக்கு தெரியாது. அஜோ இரு எங்கள் அம்மாவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என் பாட்டிக்கு கன்ஃபார்மாக தெரியும் இங்கே கிறிஸ்டல் இருக்கா என்ன இருக்குன்ட்டு. நான் என் பாட்டிக்கிட்ட கேட்டு வரேன். அடடே சொல்லுங்க கண்ணுங்களா, என்ன எல்லாருமே வந்திருக்கீங்க? பாட்டி நம்ம கார்டனில் எதனா மிஸ்ட்ரி இருக்கா? மிஸ்ட்ரினா கிறிஸ்டல் அந்த மாதிரி எதனா ஒழிஞ்சிருக்கா? ஓஹோ, நீங்கள் நம்ம ஸ்கொரில்லாம் பார்த்தீங்களா? ஸ்கொரில் வந்து எப்பவுமே இங்கே வந்து சாப்பிட்டு போகும். சாப்பிட்டுட்டு அதோட வீட்டுக்கு போயிடும். அதே மாதிரி பேர்ட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு அங்கே போயிடும். ஆமாம் பாட்டி, நாங்கள் வந்து அதோட வீடெல்லாம் பார்த்தோம். வீடில் ஒரு குட்டி நெஸ்ட் மாதிரிலாம் கட்டியிருக்கு. ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்குது அங்கே பார்க்க. ஆமாம் அதெல்லாம் தான் இருக்குது. அதுக்கிட்டலாம் போயிட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. அதுங்க அதோட வேலை பார்த்துட்டு ஜாலியாக இருக்குல்ல, நீங்களும் விளையாடிட்டு அப்படியே இருங்க. அதே மாதிரி அந்த சைடு பக்கம்லாம் அடிக்கடி போகக்கூடாது, பாம்பெல்லாம் இருக்கும். ஓ ஆமாம், சரி. நம்ம கார்டனில் அப்போ என்னதான் இருக்குது? எதுவுமே இல்லையா? கிறிஸ்டல் இருக்கு சொன்னா பாண்டு. ஓ இவங்க நம்மளை விட மாட்டாங்க போல. சரி சொல்லுவோம். ஓகே ஒரு சீக்ரெட் இருக்கு, நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்களாம் ஜங்கு காம்படிஷன் விளையாடுங்க. ஜங் காம்படிஷன் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும் பாட்டி. எனக்கு தெரிஞ்ச இந்த குச்சி மண்ணு கிளே அதெல்லாம் சேர்த்து எதனா ஒன்று கிரியேச்சர் மாதிரி கிரியேட் பண்ணணும், அதுதானே? ஆமாம் நானே வந்து தரேன். நீங்களாம் போயிட்டு மண்ணிலலாம் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் அலர்ஜி ஆகிடும். நானே எடுத்து தரேன். அந்த மண்ணில் குச்சிங்க இலைங்கெல்லாம் வச்சு நீங்கள் டிசைன் மாதிரி எதனா பண்ணணும். நீங்கள் பிள்ளையார் பண்ணலாம், டாட்டாஸ் பண்ணலாம், என்ன வேணால் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் பண்ணலாம். நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், நான் போயிட்டு ஐட்டம்ஸ் கொண்டு வரேன். ஐயா, இது எனக்கு தோணவே இல்லையே. பாட்டியே சூப்பர் ஐடியா சொல்லி கொடுத்துட்டாங்க. அஜோ நானும் சேர்ந்து பண்ணலாமா? பண்ணிட்டு விட்டுறலாம். இங்கே எவ்வளோ வாட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஈஸி, எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். என்ன மோஜு அஜு, நீங்களும் 2 பேரும் டீம் சேர்ந்துட்டீங்களா? சண்டையே வேண்டாம். இது 3 பேருக்குமே கொடுக்குற குட்டி டாஸ்க். 3 பேருமே பண்ணுங்க. 3 பேருக்குமே குச்சி இலைங்க, குட்டி கிளே, கொஞ்சம் மண், தண்ணிலாம் தரேன். அதை நீங்கள் பிள்ளையார் மாதிரி பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று க்ரியேட்டிவிட்டிவாக பண்ணி காட்டுங்க. யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸை நான் காட்டுறேன். வெரி குட். பசங்களாம் ரெடியாக இருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ மணி 3 மணி ஆகுது. ஸோ 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? அது வரைக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே இருங்க.